ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு இந்த விலைக்கு சக்கை பறிக்கிறதுக்கு வந்தோம். சக்கை நிறைய கிடக்குன்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க, சக்கை வெட்டிட்டு வர சொல்லி. சக்கை பறிக்க வந்தால் ஒரு ஆள் பாதியிலேயே சக்கை மரத்தில் பாதியிலே ஏறி 2 சக்கையை பறித்து கீழே போட்டுட்டு இனி என்னால் ஏற முடியாதுன்ட்டு இறங்கியாச்சு. அப்படியே விலையை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் ஒவ்வொரு மரத்துலேயும் தேங்காய் அப்படியே கிடக்கு. தேங்காய் வெட்டவே இல்லை பொழுது இந்த வாட்டி. வெட்டுனாங்களா என்னென்னு தெரில, அப்படியே கிடக்கு, காஞ்சி போயும் கிடக்கு, பெருசாக கிடக்கு. ஆனால் தென்னை மரம் மட்டும் ஒரு அடி இந்த ஓரை என்ன ஹைட்டாக இருக்குது, மேலே வரைக்கும் இருக்குது, நல்லா ஹைட்டு, வளைஞ்சி போகுது. அப்படியே சுற்றி வந்தோம். 4-5 சக்கை மரம் இருக்குது. அது இன்னும் எதுவுமே வளையலை, இனிதான் வளையும். இது ஒரு சைஸு சக்கை, அடுத்து இது ஒரு சைஸ். இது நல்லா காய்ச்சிட்டு இருந்து இப்போ காய்க்கலை, என்னன்னு தெரில. இது அந்த அளவுக்கு காய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் பறிக்க வந்தது அந்த சக்கை மரம். அதில் தான் மேலே ஏக கிடக்கு, ஆனால் பறிக்க ஆள் இல்லாமல் அப்படியே கிடக்கு. மேலே ஏறினவே அப்படியே இறங்கிட்டாங்க கீழே, இனி என்னால் முடியாது அப்படின்ட்டு. தேங்காங்க பாருங்க காஞ்சி கிடக்கு மரத்தில், ஒழுங்காகவும் பறிக்கலை. தலைவர் அங்கே பெய்யாச்சு நடந்து சக்கை பறிக்க வாரேன்னு சொல்லிட்டு. சரி கைஸ், இனி இன்னொரு விலாகில் பார்ப்போம்.